இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் உங்களுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். போன காரியம் என்னாச்சு? பழந்தானே? என்ன சின்னையா முழிக்கிறீங்க? நான் என்ன கேக்குறேன்னு புரியலையா? 3 நாள் ஆயிடுச்சுல, ஒரு முடிவு தெரிஞ்சிருக்குமே. டெஸ்ட் ரிசல்ட் வந்திருக்குமே சின்னையா. ஷைலஜாவோட குழந்தைக்கு நீங்க அப்பா இல்லைன்னு தெரிஞ்சிருக்குமே. என்ன சின்னையா? ரிசல்ட் இன்னும் வரல. ஈவினிங் அப்படி இல்லைன்னா நாளைக்கு கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஓ அப்படியா? ரிசல்ட் தள்ளி போதும் தான் இவ்வளோ கவலையா இருக்கீங்களா? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சின்னையா. தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், ஆனால் கடைசியில் தர்மமே வெல்லும். அண்ணி, அதெல்லாம் படிக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும். ஆனா நடைமுறைக்கெல்லாம் ஒத்து வருமா அண்ணி? நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் அண்ணி. அதனால இந்த டிஎன்ஏ டெஸ்ட் பத்திலாம் கவலைப்பட போறதில்லை. அம்மா, அப்பா, ப்ரோ, ஐசு, எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. உங்களோட சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. என்னால தினமும் குடும்பத்துக்கு பிரச்சனை தான். உங்களோட நிம்மதி, உங்களோட சந்தோஷம் எல்லாமே என்னால போயிருக்கு. இனிமேல் அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வராது. நான் உங்களை விட்டு போறேன். பண்றீங்க சின்னையா? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? ஏன் நீ என்னை தடுத்தீங்க? என்னால நம்ம குடும்பம் அவமானப்பட்டு நிக்கிறத என்னால பார்க்க முடியாத நீ. அதுக்கு நான் சாகிறதே மேல். நீங்க வெளியே என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே ஏதோ குழப்பத்துல இருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால சந்தேகப்பட்டு தான் நான் மேல வந்தேன். வந்தது நல்லதா போச்சு. எதையுமே மூடி மறைக்காம என்கிட்ட உண்மையை சொல்லுங்க சின்னையா. எதுக்காக நீங்க இப்படி ஒரு தப்பான முடிவுக்கு போனீங்க? என்ன நடந்துச்சு? டிஎன்ஏ ரிசல்ட் இன்னும் வரலன்னு நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன். ரிசல்ட் வந்துருச்சு. சைலஜாவோட குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சேன். இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சா நம்ம குடும்பத்துக்கு தான் அவமானம். அதனால தான் நான் செத்து போலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஷைலஜா குழந்தையோட அம்மா முன்னாடி வந்து நின்னு, என் குழந்தைக்கு உங்க பையன் அருண் தான் அப்பா, எனக்கும் என் குழந்தைக்கும் ஒரு வழியை சொல்லுங்கன்னு டெஸ்ட் ரிசல்ட்டோட வந்து நின்னா அப்பா குடும்பமானம் போகாதா? ஐஸ்வர்யா அம்மா, நீங்க எப்ப வந்தீங்க? ஷைலஜாவோட குழந்தைக்கு அருண் தான் அப்பான்னு கன்ஃபார்ம் பண்ணும் போதே வந்துட்டேன். ஐசு, எந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு நான் நினைச்சனோ அந்த விஷயமே இப்போ உனக்கு தெரிஞ்சு போச்சு. எந்தவித சந்தேகமும் வேண்டாம். இந்த குழந்தைக்கு அப்பா நீங்க தான். என்ன நம்ப ஐசு, என்ன வெறுத்துறாத ஐசு. ப்ளீஸ் ஐசு, என்ன நம்பு. என்ன வெறுத்துறாத ஐசு. பார்வதி,
உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அன்னைக்கு நான் எடுத்த தப்பான முடிவுல இருந்து ஏன் உயிரை காப்பாத்துன. இன்னைக்கு அருணோட உயிரை காப்பாத்திருக்க. என்ன ஐஸ்வர்யா அம்மா, நன்றின்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு அதை விடுங்க. இப்போ ஷைலஜா பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியணும். அதுக்கு என்ன வழின்னு யோசிங்க. சைலஜாவோட விஷயத்த ப்ரோ கிட்ட சொல்லலாம் ஐசு. ப்ரோ இந்த பிரச்சனையை நல்லபடியா முடிச்சு வைப்பாரு. வேண்டாம் அருண், ஷைலஜா விஷயத்த ஆதிக்கிட்ட சொல்ல வேண்டாம். எனக்கு என்னமோ இப்போதைக்கு இந்த விஷயத்த ஆதிக்கிட்ட கொண்டு போக வேணாம் தான் தோணுது. அப்போ வேற என்னதான் பண்றது ஐசு? இந்த உலகத்துல பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவும் இல்ல அருண். அதனால அவகிட்ட நீயே போய் பேசு. நான் போய் பேசினா அது சரியா வருமா ஐசு? மத்தவங்க போய் பேசுறதை விட சம்பந்தப்பட்ட நீயே போய் பேசுனா அவன் மனசு மாற கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் உன்னை போய் பேச சொல்றேன். சரி, சைலஜா கிட்ட நானே போய் பேசுறேன். ஏதோ பேசுன்னு சொல்லிட்டு என்ன கூட்டிட்டு வந்துட்டு எதுவுமே பேசாம இப்படி யோசிச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம் அருண்? என்ன பேசணும், பேசு. நீ என்ன தேடி வந்தது தப்பு இல்ல, ஆனா லேட்டா வந்திருக்க. இப்ப தேடி வந்திருக்கிற நீ என்னோட குழந்தை உன்னோட வயித்துல வளருதுன்னு தெரியும் போதே வந்திருந்தா கண்டிப்பா நீதான் என்னோட மனைவியா இருந்திருப்ப. உன் கூட என்னால பழைய வாழ்க்கையை புதுப்பிச்சுக்க முடியாது, ஆனா உன்னோட வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் என்னால செஞ்சு தர முடியும். அதை நீ வாங்கிட்டு என்னோட வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி போயிடணும். உனக்கு என்ன வேணும் கேளு. வாழ்க்கைக்கு தேவை பணம் தான். எனக்கு தேவையான பணத்தை கொடுத்தா நான் உன்னை விட்டு விலகி போயிடுவேன். நான் கொடுக்குறேன், ஆனா உன்னோட தேவை என்னன்னு எனக்கு தெரியாதே. உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லு. ஒரு 5 கோடி. 5 கோடி இல்ல, 10 கோடி தரேன். அது மட்டும் இல்ல, உன்னோட குழந்தையோட எதிர்காலத்துக்காக இன்னும் நான் என்ன வேணாலும் செஞ்சு கொடுக்குறேன். ஓகே, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? 10 கோடி ரூபாய் பணம் எனக்கு செக்கா வேண்டாம், கேஷா வேணும். அவ்வளவுதானே, நான் உனக்கு கேஷாவே கொடுத்துறேன். அந்த பணத்தையும் நான் சொல்ற இடத்துக்கு தான் வந்து கொடுக்கணும். அங்க வச்சுதான் நான் பணத்தை வாங்கிப்பேன். சரி, நீ சொல்ற இடத்துக்கே நான் கொண்டு வந்து பணத்தை கொடுத்துறேன். நான் எங்க வரணும்னு மட்டும் சொல்லு. கேகே நகர்ல இருக்கிற காஃபி ஷாப்ல கொண்டு வந்து கொடுக்கணும் அருண். ஓகே, நான் அங்கேயே வந்து கொடுத்துறேன். ம். சரி, பணத்தை வாங்கிட்டு அப்புறம் பிரச்சனை எதுவும் பண்ண மாட்டியே? நீ என்ன நம்பலாம் அருண். பணம் என் கைக்கு வந்ததும் நான் திரும்ப மலேசியா கிளம்பி போயிடுவேன். அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில எப்பவும் குறுக்கிட மாட்டேன். எனக்கு அது போதும். சரி வா, எப்படி வந்தோமோ அப்படியே போயிடலாம். வா.